ஓபன் மீட்டிங் வச்சுக்க சொல்லி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. ரோட் ஷோவுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணல. ஏதோ ஸ்பெசிபிக்கான ஏரியா கேட்டிருக்காங்களா சார்? இல்ல நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கோம். 2 daysக்குள்ள இருக்கு சார். ஏதோ பாசிபிலிட்டிஸ் இருக்கா? டேட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, இவ்வளவு சீக்கிரம் எப்படி வைக்க முடியும் சார்? அதான் அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம டிலே பண்ண சொல்லியிருக்கோம். ரோட் ஷோக்கு அனுமதி இல்ல. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. தேங்க்யூ. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என டிஐஜி சத்யசுந்தரம் செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, டிவிகே விடுத்த கோரிக்கைகள் என்னென்ன, எதற்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, எதற்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க மகாராஜ பாண்டி. கண்டிப்பாக டிவிகே விதித்த அனைத்து கோரிக்கைகளையும் புதுச்சேரி போலீசார் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள். புதுச்சேரியில் அசம்பாவித சம்பவம் ஏற்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். எனவே டிடிவிகே தொடர்பாக கொடுக்கப்பட்ட மனுக்கள் அனைத்துமே அனுமதி மறுக்கப்பட்டது தற்போது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் வருகிற 5ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்து எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். அவங்க கேட்ட இடம் சோனாபாளையம் சந்திப்பு. இது புதுச்சேரி நகர பகுதியில் மிக முக்கியமான பகுதி, குடியிலான பகுதி. எனவே இந்த இடத்தில் ரோடு ஷோ நடந்தா அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி மறுநாளே புதுச்சேரி போலீஸ் தலைமையகம் விஜய் ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்து தெரிவித்து விட்டது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் புதுச்சேரியில் முகாமிட்டு ஐஜி, டிஏஜி, எஸ்எஸ்பி போன்றவர்களை சந்தித்து தொடர்ச்சியாக காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார். ஆனால் போலீசார் எதற்கும் செவி சாய்க்கவில்லை, கண்டு கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் இன்று தொடர்ந்து 3ஆம் நாளாக ரோடு ஷோவுக்கு அனுமதி கோரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்திக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் இன்று காலை அலுவலகம் வந்தனர். அப்போது அலுவலகத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் இல்லாததால் அவர்கள் திரும்பி சென்றனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ரோடு ஷோவுக்கு அனுமதி அனுப்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் சற்று முன் முதலமைச்சர் ரெங்கசாமி, ஐஜி AK சிங்லா, டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்றார். கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆலோசனையில் கலந்து கொண்டனர். அப்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் என்பதால் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து ஏமாற்றம் அடைந்த, அதாவது கிட்டத்தட்ட 5 நாட்கள் புதுச்சேரியில் முகாமிட்டு அனுமதி வாங்கிவிடலாம் என்று எண்ணிய தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஏமாற்றத்துடன் வெளியே சென்றனர். முதலமைச்சருடன் ஆலோசனைக்கு பின்னர் வெளியே வந்த டிஐஜி சத்யசுந்தரம் செய்தியாளர்களிடம் பேசிய போது புதுச்சேரியில் விஜய் ரோடு ஷோவுக்கு அனுமதி இல்லை என்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்க தயாராக இருக்கிறோம், அதற்கான இடத்தையும் தேதியும் அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் பொதுக்கூட்டமோ தேதியை மாற்றவோ தாவேகாவுக்கு உடன்பாடு இல்லை. எனவே நாங்கள் ரோடு ஷோக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக முகாமிட்டு அனுமதி வாங்கி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த தாவேகா நிர்வாகி புசி ஆனந்துக்கு ஏமாற்றம் கிடைத்திருப்பது ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.